இப்ப எல்லாத்துக்குமே நிலத்தடி நீர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது நாட்டுக்கே பெரிய ஆபத்து. இப்ப இந்த நிலத்தடி நீரை நம்ம சேமிச்சோம்னா, ஒரு டிஎம்சியில தண்ணீருங்கிறது கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர்கள் நிலத்துல 1 அடி வரைக்கும் தண்ணி நிறுத்தலாம். 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னா கூட 4 தண்ணி விடலாம் 25 ஏக்கருக்கு. 2வது பெய்கிற மழையை ஓட விட்டோம்னா நம்ம பெரிய செல்வத்தை இழக்கிறோம். இன்னொன்று நிலத்தடி நீர் மேலே போக 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 மின்சார செலவு ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ இன்னும் அது மின் சிக்கனமும் இருக்கும், நீர் சிக்கனமும் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துகளில் இந்த மரப்பயிர்கள் அதுக்கு அதிக தண்ணி தேவையே இல்லை. 25 வருடமாக அங்கே இயற்கை விவசாயம் செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறேன். 2 இடங்கள்ல செய்கிறோம். இது 18 ஏக்கர் உள்ள ஒரு பண்ணு, இன்னொரு இடத்துல ஒரு 30 ஏக்கர் போல இருக்கு. அப்போ இந்த மாதிரி அதிக தண்ணீர் இல்லாத பயிர்கள், கொஞ்சம் உயரமா வளரக்கூடிய மரங்கள், குமிழ், மலைவேம்பு, மகோகனி, வேங்கை, தாண்டிக்காய் மரம், கிட்டத்தட்ட 2010 நடப்பட்ட மரங்கள் 10,000 மரங்கள் வேணும். அந்த மாதிரி மரங்களுக்கு இடையே இப்போ நாங்கள் என்ன இப்போ மிளகு போட்டிருக்கிறோம், பாக்கு போட்டிருக்கிறோம். அடுத்தது இஞ்சி, மஞ்சள், அமுக்கரா கிழங்கு, இதை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே தண்ணியில எல்லாமே வளர்ந்துடும். ஒரு ஸ்டாஃப் வச்சு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த பண்ணு 18 ஏக்கரு. இது ஒரு போது தான் இருக்கு எங்கிட்ட. அந்த தண்ணி போதுமானதா இருக்கு. இப்ப இந்த மழை தண்ணீர்லாம் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல சேமிக்கிறோம். இந்த மானாவாரி பகுதிகள் இருக்கு. ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த விருதுநகர், இந்த மாதிரி இடத்துங்கள்ல நிறைய குளங்கள் இருந்ததுனாக்க, இந்த மழை பெய்யும் போது அந்த குளத்துல சேர்த்து வச்சிட்டோம்னாக்க, அந்த பகுதியே செழுமை அடையும். அவருடைய எக்காலஜியே மாறிடும். அங்க இருக்கிற உற்பத்தி முறைகளே மாறிடும். அங்க இருக்கிற மக்களுடைய செல்வ முறைகளுமே மாறிடும். இப்போ அங்க ஆடு மாடுகள் வச்சு மேய்க்க முடியாம கோடை காலத்துல வாத்த முதற்கொண்டு வண்டியை வச்சு கொண்டாந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வராங்க. இது தேவையே இருக்காது. எங்களுடைய கணக்கு 10 ஏக்கர் நிலமோ, எவ்வளவு ஏக்கர் நிலமோ, 10% நிலத்துல 10 அடி ஆழமுள்ள குளங்களை அமைச்சிட்டாக்க, பெய்யக்கூடிய மழை நீர் சொட்டு கூட வெளியில போகாம தேக்கலாம். தஞ்சாவூருடைய தெற்கு பகுதியிலையும், புதுக்கோட்டை பகுதியிலையும் பெரிய பெரிய ஏரிகள்லாம் இருக்கு. அந்த ஏரியெல்லாம் தண்ணி கொண்டு சேமிக்கிறதுக்கு வழி இல்லாம போயிட்டு இருக்கு. மழை நீர் வெடிஞ்சு காட்டாறுகள் மூலமா 200 டிஎம்சி 300 டிஎம்சி வருஷம் கடலுக்கு போயிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கடலுக்கு போறது அவசியம் தானே, அங்க இருக்கிற சுற்றுச்சூழல், கடல்வாழ் உயிரினங்கள் அதெல்லாம் காப்பாற்றுறாங்க. இங்க மழை பெய்யறது மாதிரி கடல்லையும் மழை பெய்யறதுங்கிறது அவங்க மறந்துடுறாங்க. கடல்லையும் போதுமான அளவு இதை விட நல்ல மழை அந்த கடல்லையும் பெய்யுது. 2வது நிலத்தடி நீராக சேமிக்கிறது நிலத்தடி மட்டம் நீர்மட்டம் உயர உயர இங்க தண்ணி மேல இருக்கும், நிலத்துல கடல்ல கீழே இருக்கு. ஆனா இங்க குறைஞ்சதுன்னா பெரிய ஆபத்து, கடல் நீர் உள்ள வரும்.